நாம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். யார் யாரு கணவன் மனைவிமார்களுக்கு இடையில இன்று கூட பல பிரச்சனை இருக்குதோ, பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோட அன்பு செலுத்தி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவே பழகுங்க. எல்லாத்தையும் விட சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் இங்க கேள்விப்பட்டேன். இந்த மலேசியா நாட்டுல மலேசியா அரசாங்கத்தால திருமணத்துக்கு முன்னால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குர்சுஸ் பிராக்கவின் என்று ஒரு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை பத்தி ஒரு செமினார் மாதிரி வைப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதை கேள்விப்பட்டத்துல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நான் பரவசம் அடைஞ்சேன். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஆக முக்கியமாக அத்தியாவசிய காலத்தின் தேவையாக இருக்கிறது இந்த விஷயம். எனவே இந்த நாட்டுல அது அருமையாக உண்மையிலே அது கண்ணியமாக நாம அவ்வளவு அந்த விஷயத்தை நாம பாராட்டணும், புகழணும். இந்த அரசாங்கம் அப்படி ஒரு முயற்சியை எடுத்து வாலிபர்களுக்கும் வாலிப பெண்மணிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான். ஏனென்று சொன்னா, இன்றைக்கு சின்ன சிறுச்சிகள் என்னென்ன நடக்க போகுது என்று தெரியாது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, திருமணம் என்று சொன்னா திருமணம் முடிக்கிறோம், புள்ள பெற்றெடுக்கிறோம், வளர்க்கிறோம், அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா உள்ரங்கத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? திருமணம் முடிக்கிறது இஸ்லாத்தினுடைய பாதி. எக்ஸாம் வருது, எக்ஸாம்ல பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1க்கு 50 மார்க்ஸ், பார்ட் 2க்கு 50 மார்க்ஸ். பார்ட் 1ல நல்ல 50 மார்க்ஸ் எடுத்தாலும் பார்ட் 2 செய்ய இல்லைன்னா டிஸ்டிங்ஷன் எடுக்கல. பார்ட் 2ல 50 கேள்விக்கும் சரியான பதில செஞ்சு போட்டு பார்ட் 1 செய்ய இல்லைன்னா நமக்கு டிஸ்டிங்ஷன் எடுக்க இயலாது. அப்ப பார்ட் 1ல ஒரு 40 மார்க்ஸும் 10 பிழை, பார்ட் 2ல ஒரு 40 மார்க்ஸும் அதுலயும் 10 பிழை, சரியா செய்யல. இவரு 20 கேள்விக்கு பிழை விட்டு இருக்கிறாரு, 80 கேள்வியை சரியா செஞ்சிட்டாரு. ஆனா பார்ட் 1ஐயும் செஞ்சாரு, 2ஐயும் செஞ்சாருண்டா அவருக்கு டிஸ்டிங்ஷன் எடுக்கலாம். ஏன்? 80 புள்ளி வந்துட்டு. அதனால நாம எவ்வளவுதான் ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜி செஞ்சாலும், உம்ரா செஞ்சாலும், என்னென்ன ஜிக்ருகள் ஸலவாத்துகள் குர்ஆன் ஓதி என்ன அமல் செஞ்சாலும் திருமணம் முடிக்க இல்லையண்டா அவர் 50% பார்ட் 1 மட்டும்தான். எனவே திருமணம் என்று சொல்றது பார்ட் 2, அதுக்கு 50 மார்க்ஸ் இருக்குது, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அது திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்றொண்டா தெரிய வரும். அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை அம்மா அத்தா மாதிரி தான் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, வேற யாருக்கும் ஒன்றும் செய்யல. எனவே அம்மா அத்தா மாதிரி ரொம்ப ஜாக்கிரதா இருந்து இந்த காலத்து பிள்ளைங்க 8, 10, 12 வயசுல எல்லா விஷயங்களையும் அறிஞ்சிடுறாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் 20 வயசான நம்மட பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. ஸ்கூல்ல கூட 16, 17 வயசுல எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துடுறாங்க. அதனால அம்மா அத்தா ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா அத்தா, பொம்பளை பிள்ளைங்க தான் அம்மா. திருமணத்துக்கு பிறகு இன்னின்ன விஷயங்கள் தான், நீ என்ன நடந்தாலும் சில சோதனைகள் வரும், என்ன நடந்தாலும் நீ நல்லவளாகவே இருந்துக்கோ. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நல்ல முறையில நாம வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது பொம்பளை பிள்ளைங்க நாம பெத்தெடுத்து வளர்க்குறோம் தானே, 23, 24 வயசு வரையில தான் அம்மா அத்தா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் கணவனை தேடுவாங்க, சொத்துல பாதியை கொடுத்தாவது திருமணம் முடிச்சு கொடுக்கத்தான் பார்ப்பாங்க. எனவே அப்படி திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த புள்ள அங்க போய் அழகான முறையில வாழ்ற மாதிரியே சொல்லி கொடுத்துத்தான் அனுப்பணும். ஸ்கூல் படிப்பு, உலக அறிவு, உலக கல்வி எல்லாத்தையும் கொடுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. கொடுத்துட்டு அம்மா அத்தா மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல இந்த இஸ்லாத்தினுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழணும் என்ற அறிவையும் கொடுத்துடணும். இன்ஷா அல்லாஹ். வாலிபர்களுக்கிட்ட தான் ஷைத்தானும் இருக்கிறான். எனவே எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடாம, ஷைத்தானுடைய தீங்குகள் வந்துடாம அம்மா அத்தாவுடைய பெயரை காப்பாற்றக்கூடிய வாலிபர்கள் தான் இப்ப தேவை. அம்மா அத்தா ஒரு பிள்ளையால தலை குனிஞ்சு நிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளை ஆக மோசமான ஒரு வேலையை செஞ்சு போட்டு வந்து அம்மா அத்தாவுக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னா, அந்த இளைஞர் அல்லது அந்த பெண்மணி அல்லது அந்த வாலிபன் அந்த வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வால சோதிக்கப்படுவாங்க. எனவே அம்மா அத்தாவுடைய கல்பை நோகடிக்காம, உஸ்தாதுமார்களோட கல்பை நோகடிக்காம கண்ணியமான முறையில இஸ்லாம் எதை சொல்லுதோ அதைத்தான் பின்பற்றணும். குர்ஆன்லையும் ஹதீதிலையும் எது இருக்குதோ அதைத்தான் பின்பற்றணும். அதுக்கு மாறாக எங்கேயும் போயிடக்கூடாது. அடுத்தபடியாக கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன் தரிபத் யதாக் என்று சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். ஒரு பெண்மணிய 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும். ஒன்னாவது லிமாலிஹா, அந்த பெண்மணி சொத்து செல்வம் நிறைஞ்ச ஒரு பெண்மணி என்றதுனால மக்கள் அந்த பெண்மணியை திருமணம் முடிப்பாங்க. இது ஒரு காரணம். 2வது காரணம் வலி ஜமாலிஹா,
அழகான ஒரு பெண்மணிங்கிறதுனாலையும் திருமணம் முடிச்சு கொடுக்கப்படும். இரண்டாவது காரணம் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. மூணாவது காரணம் வலி ஹசபிஹா, நல்ல வங்கிஷம், நல்ல குடும்பம்,